என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று செவிகொடுத்து கேள். ஏனென்றால் அப்பன் உனக்கு இன்று ஒருவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். நாளை இவரால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது. கருப்பன் 2 பேரின் புகைப்படத்தை காண்பித்தால் அது இன்னமும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் அல்லவா? அதனால் உன் அப்பன் இன்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு தாயும் மகனினுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கிறேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த நிலையில் உனக்கு இவர்களால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, இவர்கள் உனக்கு எந்த நன்மைகளை செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் கருப்பன் உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் சரியாகவே புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். எல்லா நிலையையும் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்குமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இடம் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் உனக்கு கிடைக்கும். மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எந்த இடத்தில் எல்லாம் நம்மை அரவணைக்கிறதோ, இந்த தெய்வம் எந்த இடத்தில் எல்லாம் நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்கிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் நாமும் தெய்வத்திற்கு நன்றி கடன் பட்டிருப்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமக்காக நம் தெய்வங்கள் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறார்கள் என்பதனை இந்த நிலையில் அவர்களோடு நின்று அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் எல்லாவற்றிற்குமான பதிலை உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு எதையும் எதிர்பார்க்கும் இந்த நேரங்களில் எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் இந்த கருப்பன் வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த 2 பேரையும் யாரென்று உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் இந்த கருப்பனுக்கு இருக்கிறதல்லவா? அதனால் கருப்பன் இதிலிருந்து ஒருபோதும் நான் தவற மாட்டேன். இந்த கருப்பன் ஒருபோதும் இதிலிருந்து நான் உன் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்கான நேரங்களை எல்லாம் வகுத்து கொடுக்கும் உன் அப்பனின் அன்பு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தின் அன்பினால் உனக்கு வேண்டியது எல்லாமும் நிறைவான நேரத்தில் சரியான விஷயத்தில் உன் கைகளில் வந்து கிடைக்கும். இந்த மாற்றங்களை கண்டு நீயே மெய் சிலிர்க்கத்தான் போகின்றாய். அப்பனை என் பிள்ளை நீ தேடி தேடி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டும் என்று உறுதியாக பெற்றுக்கொள்கிறாயோ அவை அத்தனையும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நினைப்பது உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்களை தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நல்லதற்குத்தான். நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இவர்களை பற்றி சொல்வதும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இந்த வாழ்க்கை இருந்திருந்தாலும் இனி உனக்கான நல்ல நிலையை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகின்றாய். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒருவர் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதைவிட மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் இருவரும் அப்படிப்பட்டவர்கள். கருப்பன் சொல்லும் பொழுது நீ நம்பாமல் போகலாம். அவர்களின் பெயரை சொன்னதும் நிச்சயமாக நீ நம்புவாய். இவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த தருணத்தில் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் என்னவென்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் யோசித்து வைத்துக்கொள்.
இவர்களால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் உனக்கு உடனிருந்து தரக்கூடிய பல ஆச்சரியங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் தெளிவாக கிடைக்கும் இந்த நேரம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் கொடுக்கும் இந்த நிலையை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே. நல்லதை நடத்த எப்பொழுதும் நான் வருவேன். உன் அப்பன் கருப்பன் உன்னோடு உடன் இருப்பேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் மனம் பதறியது போதும். தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய தருணம் இப்பொழுது இந்த கருப்பன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. அப்பனின் அருளோடும் ஆசிகளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த 2 பேருமே நிச்சயமாக மிக பெரிய அளவில் உனக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு உடனிருந்து எத்தனையோ போலியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் சில உண்மையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக சில உண்மைகளை வெளிப்படுத்தும் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. அதிலும் இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அதிலிருந்து உன்னால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ தேடி தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகத்தானே உன் அப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கத்தானே இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களானாலும் அதை எல்லாமும் நான் உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன். சுற்றி முற்றி பார்த்து மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், யார் எதை செய்கிறார்கள் என்று பார்த்து நாம் இன்னொருவருக்கு பயந்து ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பது போல் அல்ல. எதையுமே வெளிப்படையாகத்தான் இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாகத்தான் இவர்கள் நடத்த நினைக்கிறார்கள். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளை எல்லாம் வேறறுத்து உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உனக்கு வெளிப்படுத்த நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்காதே. நல்லது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்திட வேண்டும். இந்த உண்மைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு தந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருவது எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை தந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில மனிதர்களை நான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் இதையெல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக கவனித்து விட வேண்டும். நீ எப்பொழுதும் யாருடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி நின்றாலும் சரி, அவர்களின் உதவி சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க பெறாமல் போகிறதே என்று நினைத்து நீ கலங்கியதை எல்லாம் நான் அறிவேன். இவர்களிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைத்து விடாதா என்பதனை நீ ஏங்கி தவித்ததையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த உதவியை உனக்கு தர வேண்டி இவர்கள் தானாகவே முன் வருகிறார்கள். இவர்கள் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அந்த நேரத்தில் இவர்களின் முன்னால் நின்று ஒரு முறை நீ உதவி என்று கேட்டுப்பார்.
நிச்சயமாக உனக்கு இவர்களிடத்தில் இருந்து உதவி கிடைக்கப் பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற அந்த தாயும் மகனும் யார் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கினாலும் முதலாவதாக இந்த மகனின் முன்னால் நிற்க வேண்டும், இல்லை என்றால் இந்த தாயின் முன்னால் நிற்க வேண்டும். 2 பேருமே செய்ய நினைக்கின்ற காரியத்தை சரியாக உனக்கு முடித்து கொடுப்பவர்கள். நீ செல்கின்ற பாதையில் உனக்கு சரியான வழியை காண்பித்து கொடுக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்த்தக்கூடியவர்கள் என்பதனை நீ மறக்காதே. இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்றால், இவர்களினுடைய அன்பு உனக்கு முழுமையாகவே கிடைத்து விட்டது என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும். நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கான எல்லா புரிதலும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும். இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றியை என்னவென்று உறுதிப்படுத்தும் இந்த நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இவர்களை பற்றி உனக்கு இப்பொழுதே நான் சரியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதோ அவர்களினுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கிறேன். இருவரையும் ஒரு சேர பார்த்து விட்டாயா? ஆமாம், கருப்பன் சொன்னது அந்த விநாயக பெருமானையும் வராகி தேவியையும் தான். அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு அதை தொடங்க நினைக்கின்ற நேரம் இது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் பொழுது உனக்கு சதுர்த்தியின் விடியலாகவும், நாளை முடியும் பொழுது பஞ்சமியினுடைய முடிவாகவும் உனக்கு கிடைக்கிறது என்றால், நிச்சயமாக இந்த 2 பேரும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் நிற்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். மனதார நம்பிக்கை வைத்து இவர்களிடத்தில் பாரத்தை போட்டுவிட்டு நீ நல்லதொரு செயலை செய்ய தொடங்குவாயானால் அதில் உனக்கு வெற்றி கிடைக்க இவர்கள் மிகப்பெரிய உதவியை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் முன்னால் நின்று உனக்கு உணர்த்துவார்கள். சரி எது தவறு எது என்று ஆரம்பத்திலேயே உனக்கு கைகாண்பித்தும் கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதலோடு நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கான மாற்றத்தை கொடுக்க வருகின்ற இந்த நேரம் நம் வெற்றி நம்மை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நேரம் இந்த காலம் உனக்கு எடுத்துச் சொல்லியது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் நீ என்ன பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தின் உச்சத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ பார்க்கத்தான் வேண்டும். உனக்காக நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்க வேண்டும். இன்னமும் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நிறைவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது. இனிமேலும் உன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாளை இவர்களினுடைய உதவியால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது. நீ விரும்பியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது.
கருப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ உணர்ந்து கொள். இனிமேலும் உன்னை எந்த இடத்திலும் கலங்க விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வங்களை நான் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்திய பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்களை உனக்கு நான் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு பல வெற்றிகளும் உறுதிப்படுத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளையும் இனி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் அல்லவா? செய்யும் செயலை இவர்களின் முன்னால் நீ சரியாக ஒப்படைத்து விட்டு செய்ய தொடங்கு. இனி என்ன நடந்தாலும் சரி, தடங்கல்களை ஏற்படுத்தாமல் தடங்கல்களை உருவாக்குகின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து உனக்கு நல்லதை இவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. இனி எந்நாளும் கருப்பன் சொல்லித்தரும் இந்த பாடங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இனிமேலும் கலங்கி தவிக்கக்கூடாது. கருப்பன் அத்தனையையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயம் என்னவென்று உனக்கு தெளிவாகவே நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். நடப்பது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அத்தனை விஷயங்களையும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பதிலை நீ பெறக்கூடிய தருணம் இது என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ கவனித்து விட வேண்டும். உன்னை தேடி நான் வந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களிலும் நீ விரும்புவதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்து விட்டோம் என்று நினைத்து பதறுகிறாயா? பதறாதி. நீ ஏமாந்தது நிச்சயமாக உன்னுடைய எதிரியிடமும் துரோகியிடம்தான். இந்த துரோகம்தான் உன்னை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து நிற்கிறதல்லவா? உன்னை எந்த இடத்தில் காயப்படுத்த வேண்டும் என்று இது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதை நீ எந்த இடத்திலும் விட்டு விடாதே. எந்த நேரத்திலும் இதை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் இது போன்ற அன்பினை ஒருபோதும் விட்டு விடாதே. வராகி தேவியும் விநாயக பெருமானும் உன் இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்ய போகிறார்கள் என்றால் எக்காரணத்தை கொண்டும் நீ நாளைய விடியலை தவிர்க்காதே. ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லி ஆரம்பிக்க கூடிய பொழுது வஜ்ரகோஷம் என்று சொல்லி நாளைய இரவில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், கருப்பன் என்ன கருப்பனை வணங்கச் சொல்லாமல் இந்த தெய்வங்களை வணங்கச் சொல்கிறார் என்று. என் குழந்தையே, தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒன்றுதான் என்று பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களுக்கு உகந்த நேரங்களில் அந்த திதியில் தெய்வத்தை வழிபடும் பொழுதும் அவர்களுக்குரிய நட்சத்திரத்தில் அவர்களை வழிபடும் பொழுதும் அவர்களின் சக்தி பல மடங்கு அந்த நேரத்தில் பெருகி இருக்கும். அப்பொழுது அவர்களிடத்தில் இருந்து உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் பெறும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நேரங்கள் எல்லாமும் உனக்கு வேண்டியதையும் நிச்சயமாக அவர்களின் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இப்படி இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது.
அத்தனை தெய்வங்களும் அவதாரம் எடுத்தவர்கள்தானே. தீமைகளை அழிக்க அவதாரம் எடுத்து வந்தவர்கள். அவரவர்களுக்கு ஒவ்வொரு ரூபம், அவ்வளவுதானே தவிர தெய்வம் என்பது ஒன்றுதான் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்வதை புரிந்து விட்டதா? நிச்சயமாக சதுர்த்தி திதியிலும் பஞ்சமி திதியிலும் விநாயக பெருமானும் வராகி தேவியும் செய்யும் செயலை முதலில் இவர்களை வணங்கி செய்யத் தொடங்கும் கடவுள்களான இவர்களை நீ நிச்சயமாக வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கு. எந்த தடங்களும் இல்லாமல் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.